நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி, அதான ஹம்சம். பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக யோகத்தில், பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது? திருமணம் பண்ணலாமா வேண்டாமா? கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே. உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும்? இந்த மாதம் ஏன்னா இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால், தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னா. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். இப்போது அவங்க கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக ஏற்படுகிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கடமை மிக்க ராசி, கட்டுப்பாடு மிக்க ராசி. பர்ஃபெக்ஷனாக கன்னி தாங்க. ஒரு விஷயத்தை கரெக்டாக இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு இந்த ராசிக்கு தெரியும். இந்த ராசி முதலாளியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இவங்க நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு நிதி மேலாண்மை சம்மந்தப்பட்டதும் அதிகார பதவியில் இருக்கிற இடத்தில் இந்த ராசி இருக்கும். அப்போ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது, ஒரு சினிமா சம்மந்தப்பட்டது, கலைத்துறை, இவங்களாம் செய்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த வைகாசி மாத பலாபலனை பார்ப்போம். சார், உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் சூரிய பகவான் வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறும். உச்சம் பெற்று வாழ்வில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. 3, 5, முக்கியமாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். குருபலன் வந்து விட்டன. குருபலன் இருக்கா சார்? 7ல் சனி இருக்கா சார்? குருபலன் வந்தாச்சு. இப்போ விஷயத்தை பார்ப்போம். அப்போ மிகப்பெரிய முதல் கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வரப்போகிறீங்க. நிறைய இந்த ராசி பார்த்திங்கன்னா கடன் தொந்தரவு இருந்து தன் சொந்த சொத்து சுகங்களும் நகைகளும் இழந்த ஆண் பெண்கள் பல பேருங்க. தன் உழைப்பை சுரண்டியவர்களை நினைத்து வருந்திய காலகட்டம் பல. உழைச்சி கொடுக்குறேன், மற்றவங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, இது மாதிரி சொல்லலையா? வேலையாட்கள் ஒத்துழைப்பு இல்லாத கன்னி தொழிலாளி, தொழிலாளியோட ஒத்துழைப்பெல்லாம் முதலாளி மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய கன்னிராசிக்காரங்க தொழில் துறையில் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பேசுகிறோம். சார், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மிகப்பெரிய தொழில் பண்ணுறவங்க, வேலையாட்களோ மேனேஜ்மெண்ட்டு சரியாக நிர்வாகம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோடியாக கொட்டி எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணாலும் தோற்றுவிடும். இந்த ராசிக்கான மிகப்பெரிய அட்வைஸ், கம்யூனிகேஷன். உங்கள்கிட்ட ஃபோன் சம்மந்தப்பட்டது டீலிங் பண்ணுறது, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணோம். உங்கள் வேலையாட்கள் இருக்க உங்கள் தொழில் வளருங்க. இதுதாங்க மிகப்பெரிய சூட்சமம். ராசிக்கு 10ல் இருந்த குரு விலகி லாபஸ்தானத்தில் வரும் தொழில்துறை வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் வந்து விட்டன. ரைட். அது மட்டுமா? திருமண யோகம். இரு மனங்கள் இணைவது மட்டும் திருமணம் இல்லை, இரு குடும்பங்களும் இணைவது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திருமணம் இருக்கா இல்லையா கஷ்டப்பட்டு இருந்த ஆண் பெண்கள் அனைவருக்கும் திருமண யோகங்கள் வருகிறது. 10ஆம் இடத்தை ஒரு சில காலகட்டத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானங்கள். ஒரு சில பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தை நிறைய முதல்ல இப்போ ஜாதகம் பார்த்தோன்னே இப்போ எப்படி பார்க்குறோம்னா பலன் மாறியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 2 பேருக்கு ஆயுள் நல்லா இருக்கா. அடுத்து பார்க்க வேண்டியது இந்த 10 பொருத்தம் எப்படி இருக்குது, நட்சத்திர பொருத்தங்கள், கட்ட பொருத்தங்கள், கிரக பொருத்தங்கள், செவ்வாய் தசம், ராகு கேதும் இருக்குது. சரி, 7ஆம் வீட்டின் வலு என்ன? 7ஆம் இடம் பாவ கிரகங்களோ ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டு நல்லா இருக்குமா? பிரச்சனையாக வந்துடும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் சுத்தமாக இருக்குது, க்ளீன், தொடச்சி வச்ச மாதிரி. ஆனால் 7ஆம் அதிபதி சனி ராகுக்கு மத்தியில் இருந்து கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது சொன்ன இந்த தம்பிக்கு டைவர்ஸ் அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க அப்படி தாங்க.
அப்போ நிச்சயமாக அவங்க திருமண வாழ்க்கை 3 மாதங்கள் கூட தாண்டவில்லை. அந்த வந்த ஒரு லைஃப் பார்ட்னருக்கு பார்த்திங்கன்னா பிரெயினில் ப்ராப்ளம், சொல்லாமல் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கண்கூடாக சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு. இதுதான் விதி. அப்போ அது மாற்றணும் என்ன பண்ணியிருந்துருக்கணும், திருமண வரனை பார்க்க வேண்டியது. பொதுவாக காதல் அமையுமான்னு பல பேர் கேள்வி கேட்குறேன். காதல் சம்பந்தப்பட்ட கிரக அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அமைகின்றன. அதுக்கு அமைப்பு 5ஆம் இடம் சுக்கிரன் மற்றும் புதன் கிரக அம்சங்கள் எப்படி இருக்கின்றன, 7ஆம் வீட்டுக்கோ 11க்கோ தொடர்பு வருகிறதா, வாழ்வில் வெளிச்சம் வெற்றி நிச்சயமாக உண்டு. முக்கியமாக பார்ப்போம் சார், உலக அளவில் ரெசெஷன் ஒன்று வருதுங்க. வேலை இழப்பு பல பேர்த்துக்கு நடக்குது சார். எங்களுக்கு நடக்குமா? ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. வேலை பல பேர்த்துக்கு போகும். உங்களுக்கு இப்போவே ஒரு சேஃபஸ்ட்டு ஜாபுக்கு போயிடணும். இப்போ ஐடி துறையில் இருக்கீங்க, அப்போ நேராக சீக்கிரம் சேஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் போய் ஒரு 3 வருஷம் நல்லா இருக்கிற ஃபீல்டுக்கு போயிடணும். இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் டக்குன்னு குயிக்காக வேலைக்கு அப்ளை பண்ணி மாறணுமா பார்த்துக்கங்க. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடாத வருடமாக இருக்கின்றன. கன்னிராசிக்கு நிறைய பேர்த்துக்கு அலாட் பண்ணியாச்சு. நான் இதோட அது சார்ந்த செயின் ஆஃப் லிங்கில் இருக்க தொழிலில் ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஐடியில் ஓப்பன் பண்ணுறேன்னாரு. சார் பார்த்துட்டு பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கன்ட்டேன். சொன்னது தான் ரெசெஷன். சார் எப்படி சார் ரெசெஷன் வரும், ஐடியில் இவ்வளோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, சிம்பிளாக பண்ணுங்கள், இருக்கிற கடை மட்டும் அவர் பெரிய எக்ஸ்பென்ஷன் பண்ணுறார், வேணான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நான் சொன்னால் அது நடந்துருச்சுன்னா அவர் என்னை தெய்வமாக பார்ப்பார், இல்லைன்னா தப்பாக தான் பார்ப்பார். அப்போ அது நடக்கும் இல்லையா? இது மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக வேண்டியதுங்க. அப்போ தொழிலில் சீக்கிரம் சேஃப்டி ஆகுங்க. சார் இப்போ முதல்ல மிகப்பெரிய இதாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தேவைப்படுகிறது. குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் 5, 7 சம்மந்தப்பட்டு விட்டதால் குலதெய்வத்தில் காவல் தெய்வ வழிபாடுகள் தேவைப்படுகின்றன. இந்த நேரத்தில் மிகப்பெரிய பூர்வீக ரீதியான சொத்துக்களை சரியாக பிரித்து கையாள வேண்டிய சூழ்நிலைகள், பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டன. மிக 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 முக்கியம். உங்கள் 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உடல்நிலையில் கவனம், விரைச்செலவு தேவையில்லாமல் கொடுத்துருது. ஒரு சில ஜாதகத்தை சொன்னோமே, சித்தா சரியாகும், ஆயுர்வேதம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இது போன்ற எந்த மருத்துவ முறைன்னு பார்க்கலாம். அது மாதிரி பாருங்கள். இன்றைய மிகப்பெரியது மாணவர்கள் என்ன கல்வி எடுத்தால் மேன்மை பெறுகிறார்கள். கல்வி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வேலியாக தற்காப்பாக இருக்குது. சரியான கல்வியை எடுத்தவங்க அதே இதில் பயணிக்கிறாங்க. இல்லைன்னா மாறி மாறி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கணும், சார் படிப்பு இருக்கா இல்லையா, படிப்புனா எந்த சப்ஜெக்ட்டு, உள்நாடா வெளிநாடா, படித்தா அதே துறையில் வேப்பாரா, வேறு தொழிலில் பார்ப்பாரா, வேறு தொழில்னால் அது ரிலேட்டடாக போட்டு படித்தா நல்லா இருக்குமா, க்ளீனாக சொல்லிடுறோம். இப்படி சொன்னால் தாங்க சேஃபு. சும்மா இதை எடுங்க, டாக்டர் கண்ணி பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும் தெளிவாக சொல்லணும். கல்வி வீட்டிலேருந்து படிக்க, ஹாஸ்டல் தங்கி படிக்கணுமா, சொந்தக்காரங்க வீட்டில் படிக்கணுமா, இப்படி பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. இன்னும் பேசிக்கிட்டாங்க. உடல்நிலையை கொஞ்சம் கவனம் பார்த்துக்காங்க. நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க உடல் தொந்தரவாக தான் கேட்டு வரீங்க. வீட்டில் சம்பாரித்து மருத்துவமனை கொடுக்கறது பல பேராக இருப்பது கன்னிராசி. அப்போ பரிகாரங்கள் செய்து தக்காத்துக்கணும். நிறைய பேர் கேன்சர் கேட்குறீங்க, ஸ்டட்டு வைக்கிறத பற்றி கேட்குறீங்க, கிட்னி சம்மந்தப்பட்ட நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கவனம். மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்துருந்தோம். இது நம்ம கோச்சார பலனாக சொல்லப்பட்டது. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஏற்பாடாகும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து குடும்பம், திருமணம், பொருளாதார ரீதியாக சொத்து சுகங்கள், கல்வியில் எப்படி இருக்கும், என்ன இறை வழிபாடு, எதை கும்பிட்டா நல்லாயிருக்கும், மோதிரம் தேவைப்படுமா, இல்லை ஜென்ரலாக கோயில் பரிகாரமா, உங்களுக்குன்னு நட்சத்திர ரீதியாக சுட்சம ரீதியாகலாம் கொடுத்து டெவலப் பண்ண முடியும். இது ஜாதக ரீதியாக. அப்படி தான் ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே சாதகமான விஷயத்தும் ஜாதகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஜாதகம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் ஜாதகம் பார்த்து தான் பண்ணுறாங்க. அப்போ நியூமராலஜிலேருந்து எல்லாமே ஜாதகம் டிசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதோட பவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பொழுது உங்களுக்கு அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே திருமண ரீதியாக மட்டுமல்ல, இனி அன்றாட வாழ்வைக்கு தேவையான விஷயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா பார்க்கணும். சொத்து சுகம் வாங்கணும், இந்த நாள் கிழமை பார்த்து வண்டி சொத்து வாங்க, எந்த வாசல் நல்லாயிருக்கும் இதை பார்க்கலாம். அப்போ இத்தனை விஷயங்கள் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய வலிமை வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அப்போ அது மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.